إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுக்கு முற்றாக வழிபட்டு அவனால் ஏவப்பட்டவைகள் அனைத்தையும் வாழ்க்கையில் எடுத்து வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனுடைய பல நூறு ஆயத்துக்களின் ஊடாக அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாம் குர்ஆன் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹுடைய சபைகளில் கூட ரெண்டு விடயங்களை பற்றி பேசுவதற்கு மறக்கவே இல்லை. நிக்காஹுடைய சபைகளில், திருமண ஹுத்பாக்களில் கூட தக்வாவை கொண்டு வசியத்து செய்வார்கள். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹுடைய மஜ்மாக்கள்ல கூட, சபைகள்ல கூட அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவனுடைய கையில தான் இருக்கிறது. நீங்க ஒரு மெஷின் என்று சொன்னா அந்த மெஷின் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், படைத்தவனும் அவன்தான், இயக்குபவனும் அவன்தான். இந்த வாய் பேசிக்கொண்டிருக்குது, இந்த கண் பார்த்து கொண்டிருக்குது, இந்த காது கேட்டுக்கொண்டிருக்குது, இதெல்லாம் அல்லாஹுடைய கட்டளை. எவ்வளவு நாளைக்கு இந்த கட்டளை இருக்குதோ தெரியாது, அது வரைக்கும் இது ஃபங்க்ஷன் ஆகும். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். நாங்க யாரும் மௌத்தாகிறது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி இருந்தா நீங்க ஒவ்வொருத்தரும் 60 பூர்த்தி செஞ்சுட்டு 70 பூர்த்தி செஞ்சு மௌத்தாகிக்கோங்கன்னு சொல்லி இருந்தா உலகத்தில் யாருமே மௌத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை மௌத்தாக்குகின்றோம். குல், நபியே நாயகமே சொல்லுங்கள், மனிதர்கள் மௌத்தாகிறது கிடையாது. யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும். உங்களை படைத்த நாளன்றே நாங்கள் உங்களோட பேரை கொடுத்துட்டோம் ஒரு மலக்கிடத்தில், அந்த மலக்குத்தான் மலக்குல் மௌத். அவருடைய விடயத்தை லா யஸூன அல்லாஹ ஃபீமா அமரஹும், அல்லாஹ் சொன்னதுக்கு அவங்க மாறு செய்ய மாட்டாங்க. சொன்ன இடத்துல, சொன்ன நேரத்தில், சொன்ன விதத்தில் எங்களோட ரூஹ் கைப்பற்றப்பட்டு விடும். அது நிச்சயம், அது சத்தியம். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. எல்லாருடைய வீட்டிலையும் நடக்குது, எல்லாருடைய வீட்டிலையும் நடந்து கொண்டே இருக்குது. கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இது எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எங்க நடக்கும், இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை மறைத்து வைத்திருக்கின்றான். எப்பயும் நடக்கலாம், எப்பையும் நடக்கலாம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை பற்றி, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் அவனுடைய கையில தான் இருக்கிறது. அவன் உயர்த்துபவன், தாழ்த்துபவன், கண்ணியப்படுத்துபவன், கேவலப்படுத்துபவன், ஆட்சியை கொடுப்பவன், ஆட்சியை பிடுங்கி எடுப்பவன், செல்வந்தனாக ஆக்குபவன், ஏழையாக மாற்றுபவன். தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில் லைலி வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மையித் வ துக்ரிஜுல் மையித்த மினல் ஹய். நாம் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கையில தான் ரிமோட் கண்ட்ரோல். அவன் தான் ஆபரேட்டர். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்த். மனிதர்களை மட்டுமல்ல, வானம் பூமியினுடைய நிர்வாகம் அவனுடைய ஆபரேட்டர். அவன் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கின்றான். அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹுடைய குத்பாக்கள்ல கூட ஞாபகப்படுத்துவார்கள். இரண்டாவது ஒன்றையும் சொல்லுவார்கள், மௌத்தையும் மறந்துவிட வேண்டாம், மௌத்தையும் மறந்துவிட வேண்டாம். நிக்காஹுடைய சபையில ரெண்டு குடும்பம் சேர்ந்து ஒரு தம்பதியை வாழ வைக்க போறாங்க. ரெண்டு குடும்பம் சேர்ந்து ஒரு தம்பதியை வாழ்த்துறதுக்கு பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர் என்று துஆ ஓத வந்திருக்கின்றோம். அவர்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு முன்னாலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை ஞாபகப்படுத்தினார்கள். நீங்க புது தம்பதியாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஹனிமூன் போக இயலும், உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு அத்தியாயமாக இந்த நாள் இருக்கலாம். ஆனா ஒன்றை மறந்து விட வேண்டாம், இந்த நாளையிலேயும் மௌத்து வரலாம். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க புதிய கப்பல்ஸாக மௌத்தாகிறதை விட முக்கியம், ரெண்டு பேரும் முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும். நீங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் மௌத்தாக வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ரெண்டு உண்மையையும் புரிந்து கொண்டா உலகத்துடைய வாழ்க்கை ரொம்ப லேசாக போய்விடும். மக்கள் சண்டை பிடிக்க மாட்டாங்க, மக்களுக்கு மத்தியில் விதண்டாவாதம் இருக்க மாட்டாது, மக்கள் எல்லாரையும் மன்னித்து விடுவாங்க. சும்மா கற்பனை செய்து பாருங்க பார்ப்போம். இன்றைக்குத்தான் என்ற கடைசி நாள், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியும் என்றிருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி இருப்போம்? நாளைக்கு என்னுடைய நாள், இன்றைக்கு நாள் கடைசி நாள், இது என்ன கடைசி ஜும்மா. அடுத்த ஜும்மாவுக்கு நான் இருக்க மாட்டேன் என்பது எனக்கு உங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் நானும் நீங்களும் எப்படி இந்த ஒரு வாரத்தை வாழப் போகின்றோம்? யாருடன் சண்டை பிடிப்போம்? எல்லாரிடத்திலையும் மன்னிப்பு கேட்போம், எல்லாரிடத்திலையும் போய் சுப்ஹானல்லாஹ் எங்களுக்காக துஆ செய்யுங்கள், நான் போக போகின்றேன், என்னுடைய மறுமை வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மௌத்தை அல்லாஹ் மறைத்து வைத்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு நாளைக்கு மௌத்து வரும் என்று நினைத்து கொண்டு வாழுவாயாக. நீங்க மௌத்தாகக்குள்ள முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுவோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அநேகமான சந்தர்ப்பங்களில் பாவம் செய்வது எங்களுக்காக வேண்டி அல்ல, எங்களை நம்பி வாழக்கூடிய குடும்பத்துக்காக வேண்டி. ஹராமாக சம்பாதிக்கிறோமா, வட்டிக்கு வாங்குகின்றோமா, ஏமாற்றம் செய்கின்றோமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்பம், குழந்தைகள், அவர்களை நன்றாக வாழ வைக்க வேண்டும், நல்லிடத்தில் படிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது குடும்பம் பக்கத்தில் இருக்கும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான், உங்களோட குடும்பத்துக்கு ஏழுமா? நீங்க இவ்வளவு செலவழித்து படிக்க வைத்த அந்த பிள்ளைகளுக்கு ஏழுமா உங்களோட ரூஹ உங்களுக்கு திருப்பி தாரத்துக்கு? ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலக்கின் லா துப்சிரூன். குர்ஆன் பேசிக்கொண்டே போகுது. ஒரு நாள் அந்த ரூஹ் திருப்பி கிடைக்க மாட்டாது.
நீங்க போற பயணத்தில் தனியத்தான் போக வேண்டும். நானும் தனிய, நீங்களும் தனிய. நானும் தனிய, நீங்களும் தனிய. பள்ளிக்கு போய் பார்த்தா, மையவாடிக்கு போய் பார்த்தா விளங்கும். எத்தனையோ மக்பராக்கள் இருக்குது, எத்தனையோ கபறுகள் இருக்குது. அடக்கப்பட்டதுக்கு பிறகு யாருமே தரிசிக்க கூட போயில்லைங்க. சில கபறுகள் இருக்குது, குழந்தைகள் வருஷத்துக்கு ஒருக்க போவாங்க, பெருநாளைக்கு மட்டும். இன்னும் சில கபர் இருக்குது, குறிப்பிட்ட சில நாட்கள்ல. இன்னும் சில கபறுகள் இருக்குது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாக்கியம் படைத்தவர்கள். வெள்ளிக்கிழமை ஜியாரத்து செய்வது சுன்னத் என்று சொல்ல வர இல்லை. வெள்ளிக்கிழமை நாள் எங்கட வாப்பாவை போய் பார்த்துட்டு வருவோமே, உம்மாவை பார்த்துட்டு வருவோமே, அவர்களுக்கு துஆ செய்து விட்டு வருவோமே, அவருடன் கொஞ்சம் கதைத்து விட்டு வருவோமே என்று சொல்லி சில நண்பர்கள், சில சகோதரர்களை தெரியும், நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் எங்கட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, எங்கட பிள்ளைகள் எப்படி வருவாங்க, எங்களை தரிசிப்பார்களா, எங்களுக்கு ஏதாவது செய்வார்களா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களை, கொஞ்சம் ரிவர்ஸ்ல சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏண்டா இன்றைக்கு நாங்க வாழ்ற யுகம் எப்படிப்பட்ட யுகம் என்றா, முஸ்லிம்களுடைய ஜனாசா முதியோர் இல்லங்கள் இருந்து தூக்கப்படக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களுடைய ஜனாசா பௌத்த சகோதரர்கள் நிர்வகிக்கக்கூடிய எல்டர்ஸ் ஹோம்ல இருந்து ஜனாசாக்கள் வெளியாகிற காலம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அந்த மௌத்தான மனிதர் எப்பயாவது நினைச்சிருப்பாரா, என்ற பிள்ளைகள் என்னை இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி? நானும் நீங்களும் ஒரு நாள் நினைச்ச கூடாது, என்ற பிள்ளைகள் அப்படி நடந்து கொள்ள மாட்டாது என்று சொல்லி. நீங்க ஒரு விசிட் பண்ணுங்க எல்டர்ஸ் ஹோமுக்கு, அங்க போய் கேட்டு பாருங்க பாப்போம், யாரிடத்திலாவது உங்களுக்கு நீங்க கொஞ்சமாவது நினைச்சீங்களா, உங்களோட பிள்ளைகள் இப்படி உங்களை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு அவங்க வீடுகள்ல சந்தோஷமாக வாழுவாங்க, கிழமைக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க என்று எப்பயாவது நினைச்சீங்களான்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பதில்? அப்படி கொஞ்சம் ஒரு வீதம், ஒரு 10 வீதமாவது சந்தேகம் இருந்திருக்கும் என்றிருந்தால் எங்களோட லைஃபை நாங்கள் கொஞ்சம் பாதுகாத்து கொண்டிருப்போமே, எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்க மாட்டோமே, எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருக்க மாட்டோமே என்று சொல்லி அவர்கள் அழக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு அங்கேயும் தென்படுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்பம், பிள்ளைகள் என்ற கவலையை விட்டுவிட்டு, கொஞ்சம் குறைத்து விட்டு, கொஞ்சம் ஒரு பக்கமாக வைத்து விட்டு தன்னை பற்றி சிந்தியுங்கள். எனக்கு என்ன நடக்க போகுது? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்பராவுக்கு போவார்கள், ஜியாரத்துக்கு. கபரடிக்கு போய் ஜன்னத்துல் பக்கீல அல்லது இருக்கக்கூடிய மக்பராக்களுக்கு போய் ஜியாரத்து செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல குபூரல் முஃமினீன், முஃமினானவர்களே உங்களுக்கு சலாம், சாந்தி, சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி பொதுவாக சலாம் சொல்லிவிட்டு மக்பராவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். யா அஹ்லல் குபூர், கபருடைய மக்களே, மா அஹ்பாருக்கும், உங்களுடைய செய்தி என்ன? உங்களுடைய செய்தி என்ன? ரீசன்ல மௌத்தான ஆட்களுடைய கபறுகளை பற்றி கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். இவர் யாரு, எத்தனை வாகனம் வீட்டில் இருந்துச்சு, எப்படி வியாபாரம் பண்ணினாரு, என்ன ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்தாரு, இவருக்கு பப்ளிக்ல இருந்த கௌரவம் என்ன, இன்னைக்கு எங்க இருக்கிறாரு, இவர் யாரு, அவர் யாரு, இவர் யாரு, ஒரு 100-10 கபர் எடுத்து ஜியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு இவங்க யாரு, இவங்க இன்றைக்கு எங்க இருக்கிறாங்க, இன்றைக்கு எங்க இருக்கிறாங்க? பள்ளியில பாங்கு சத்தம் கேட்குது, ஆனா தொலை பைத்துக் கொள்ளையலாது. பாங்கு சத்தம் கேட்குது, ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா,
கேட்குது யா அல்லாஹ், விளங்குறோம் யா அல்லாஹ், திருப்பி அனுப்பு. இல்ல, கிடைக்காது, கிடைக்காது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபருடைய மக்களை பார்த்து கேட்டாங்க, என்ன செய்தி சொல்லுங்க பாப்போம். உண்டு பதில் வர இல்லை. சொன்னாங்க, நாங்க சொல்றோம் செய்தி, நீங்க கேளுங்க. நீங்க போனதுக்கு பிறகு உங்களோட குடும்பத்தில் என்ன நடந்துச்சு? நீங்க போனதுக்கு பிறகு உங்களோட குடும்பத்தில் என்ன நடந்துச்சு? இதை கேள்ற நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. குஸ்ஸிமத் அம்வாலுக்கும், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு விட்டது. இப்ப நீங்க திரும்பி வந்தாலும் கிடைக்க மாட்டாது. ஓனர்ஷிப் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிட்டது. லீகலி எல்லாரும் பங்கு போட்டுக் கொண்டாங்க. குர்ஆன்ல அனந்தர சொத்து சம்பந்த சட்டம் இருக்குது, நாட்டில் சட்டம் இருக்குது, அதுக்கு லோ இருக்குது. அந்த லோ பிரகாரம் உங்களோட சொத்துக்கள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டது. இவ்வளவு நாளும் வீட்டுக்கு வந்த லைட் பில், வாட்டர் பில், தண்ணி பில் எல்லாம் உங்களோட பேருக்கு வந்துச்சு. இப்ப வேற ஆக்களோட பேர்ல அந்த பில் வந்து கொண்டு இருக்குது. ஒன்று உங்களோட இல்ல. உங்களோட வாகனத்தை எல்லாத்தையும் மாற்றி கொண்டுட்டாங்க. இப்ப நீங்க திரும்பி வந்தாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. இப்ப நீங்க திரும்பி வந்தா வாப்பான்னு சொல்லி உங்களை யாரும் கபூல் செய்ய மாட்டாங்க. குஸ்ஸிமத் அம்வாலுக்கும். இரண்டாவது, உங்களோட குழந்தைகள் எல்லாம் அனாதைகள் ஆகிட்டாங்க. நீங்க மௌத்தாகும் பொழுது சின்ன பிள்ளைகளாக இருந்தா அந்த குழந்தைகளை அனாதை குழந்தைகள் என்று மக்கள் ஒரு வகையான சிம்பத்தி பார்வை பார்ப்பாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அனாதைகள் என்று சொல்லி, விட வாப்ப மௌத்து என்று சொல்லி மக்கள் அவர்களை அனாதைகளாக பார்த்து தலையத்தடாவினா நன்மை கிடைக்கும், இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செஞ்சா எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களோட குழந்தைகள் மாறிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கொரோனாவில் மௌத்தானவருடைய குழந்தைகள் அப்படிப்பட்ட குழந்தைகள் எம்மாத்திரமோ இருக்கிறார்கள். உங்களோட மனைவி, நீங்க தான் எல்லாம், உங்களை நம்பித்தான் நான் வாழ்றேன், எனக்கு நீங்க இல்லைன்னா உலகம் இல்லை என்று சொல்லி உங்களோட மடியில சுகம் அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களோட மனைவிமார்கள் இன்னும் ஒரு நிக்காக செஞ்சு இன்னமொத்தருடைய மடியில சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கணவனும் அப்படித்தான், மனைவியும் அப்படித்தான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு சொன்னாங்க, யா குமைல், அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, குமைல் என்றவரை பார்த்து, லவ் உதினு ஃபில் இஜாபா, நான் கேட்ட கேள்விக்கு இவங்களுக்கு பதில் சொல்லுவதற்கெல்லாம் அனுமதி கொடுத்தால் நிச்சயமாக பதில் சொல்லுவாங்க. கபருக்கு வரக்கூடிய யாரும் வெறும் கையோடைய வர வேண்டாம், ஏதாவது தக்வாவுடைய நல்ல அமல்கள் எடுத்துக்கொண்டு வாங்கும். அல்லாஹ் தந்தவைகளை விட்டுட்டு வரவானாம், அல்லாஹ் தந்தவைகள் எடுத்துக்கொண்டு வாங்குவோம். விட்டுட்டு போறது வரலாறு அல்ல, கொடுத்து விட்டு போறது வரலாறு. நல்லதை செஞ்சுட்டு போங்கோ, நல்லதை செஞ்சுட்டு போங்கோ. சொன்னாங்க, இதை செய்யுங்கோ, இதுதான் நம்மளுக்கு வரலாறாக அமைய போகுது என்ற கருத்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டு விடயத்தையும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது வீட்டுக்கு வந்த ஒரு போலீஸ் அதிகாரியை கண்டு பயப்படுற பயம் அல்ல, போலீஸ் அதிகாரியை கண்டு பயப்படுற பயம் அல்ல, ஒரு வாப்பவை கண்டு குழந்தை பயப்படுற பயமும் அல்ல, ஸ்கூல்ல மாஸ்டர் கிளாஸ் டீச்சரை கண்டு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வர பயமும் அல்ல. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கன்றது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது என்றால் என்ன தெரியுமா? இவ்வளவெல்லாம் என்ன கண்ணியமாக, சிறப்பாக, சந்தோஷமாக எல்லாவற்றையும் தந்து எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறான். கண் பார்க்குது, ஒரு சமூகத்துடைய கண் பார்க்குது இல்ல. வாய் பேசுது, ஒரு சமூகத்துக்கு வாய் பேச இயலாது. காது கேட்குது, ஒரு சமூகம் செவிடா இருக்குது. ரெண்டு கால் நல்ல பங்கன் ஆகுது, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கலாம், ஆனா பக்கத்தில் இருந்து பள்ளிக்கு நடந்து வர கஷ்டமாக இருக்குது. இந்த கை அல்லாஹ் தந்திருக்கிறான், எதுக்கு தெரியுமா? இந்த கை ஒரு நாளும் கீழே பைத்து விடக்கூடாது. முஸ்லீம்களே, இந்த கையை கீழே வச்சிடவானம் யாரும். இது முஸ்லீம்களுக்கு கேவலம். இந்த கை மேல் இருக்கோணம், இந்த கை மேல் இருக்கோணம், அப்ப முஸ்லீம்களுக்கு கண்ணியம்.
இந்த நாட்டில் வாழ்ந்த முஸ்லிம்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சம்பளம் வாங்குற சமூகம் அல்ல, சம்பளம் கொடுக்கிற சமூகம். நாங்கள் இந்த நாட்டில் பொஸ்ஸா வாழ்ந்திருக்கிறோம். மக்களுக்கு சம்பளம் கொடுப்போம். நாங்கள் சம்பளம் வாங்குற சமூகம் அல்ல. அல்லாஹ் இதெல்லாத்தையும் எனக்கு தந்திருக்கிறான். கையை தந்தான், காலை தந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒருத்தருக்கு கை இல்லை, கை இல்லை. இன்னைக்கு காலையில சுபகு தொழுகையில தொழுகைக்கு பிறகு ஒரு குழந்தையை கண்டேன். ஒரு கை இல்ல. அந்த குழந்தை குரானை கையில் எடுத்துக்கொண்டு பண்ற பாடு அந்த குரானை துறக்கிறதுக்கு. அல்லாஹ் இந்த கையை தந்திருக்கிறான். இந்த கை ஃபங்க்ஷனாவே இல்லைண்டா எனக்கு அல்லாஹ் தந்த குழந்தைய கூட பிடிச்சு பார்க்கலாது. அல்லாஹுடைய குர்ஆன், அல்லாஹுடைய வீடு காபாலயத்தை கூட பிடிக்கலாது. அல்லாஹ் எல்லாம் தந்திருக்கிறான். அல்லாஹ் எல்லாம் தந்திருக்கிறான். நீங்க ஆச்சரியப்படலாம். ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்கலாம். வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளியே வரக்குள்ள நாங்க ஒரு துவா ஓதுவோம். 2 துவா இருக்குது. தயவு செஞ்சு சொல்றேன், துஆக்களையும் அர்த்தத்தை விளங்கி ஹுஷூ ஹுதுவோடு ஓத பாருங்க. எல்லாருக்கும் வாகனத்தில் போற துஆ பாடம், அநேகமானவர்களுக்கு அர்த்தமே தெரியாது. ஒரு நம்பிக்கையில் ஓதுறாங்க, இதை ஓதினா பாதுகாப்பா பைத்து சேர்ந்துடலாம், அவ்வளவுதான். நோக்கம் பாதுகாப்பாக பைத்து சேர்ந்துட வேண்டும். இந்த பஸ்ஸில் டிராவல் பண்ணக்கூடிய டிரைவர், பஸ் ஓட்டுற டிரைவர் பள்ளியிலேயும் காணிக்க போடுவாரு, பன்சலிலேயும் காணிக்க போடுவாரு, கோயிலையும் போடுவாரு, சேஜிலையும் போடுவாரு. அவருடைய நோக்கம் மதம் அல்ல, அவருடைய நோக்கம் இந்த பஸ்ஸை பத்திரமா கொண்டு சேர்த்துடணும். முஸ்லிம்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்க துஆ ஓதுறது பத்திரமா பாதுகாப்பாக போயிட்டு சேர்றதுக்கு அல்ல. அல்லாஹ்வுடைய நபியுடைய கட்டளை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்த துஆ இது. அல்லாஹ் எனக்கு குர்ஆன்ல கற்பித்து தந்த துஆ, அதுக்கு ஓதுகின்றேன். பத்திரமா அல்லாஹ் கொண்டு சேர்த்துடுவான் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, யோசிங்க பார்ப்போம். அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் தந்தத்துக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதா? இது அல்லாஹ் தந்தத்துக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வதா? இப்படி எல்லாம் வாழ வைத்திருக்கிறான், எனக்கு இப்படி எல்லாம் தந்திருக்கிறான், எனக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை. வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளியே வரக்குள்ள ஒரு துஆ 2 இருக்குது. ஒன்று குஃப்ரானக், யா அல்லாஹ் என்ன மன்னித்துக் கொள்வாயாக, யா அல்லாஹ் என்ன மன்னித்துக் கொள்வாயாக. 2வது துஆ ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி. இந்த 2 துஆ. குஃப்ரானக், யா அல்லாஹ் என்ன மன்னித்துக் கொள்வாயாக. நான் கேட்கிறேன், வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளியே வரக்குள்ள ஏன் தௌபா செய்யணும், மன்னிப்பு கேட்கணும்? நாங்க என்ன குத்தம் செஞ்சோம்? நாங்க என்ன தவறு செஞ்சோம்? அது அல்லாஹ் வெச்சது நேச்சுரல், இயற்கையான ஒரு ப்ராசஸ். அது யூரின் பாஸ் பண்ணணும், மோஷன் வைக்க போகணும். இது இயற்கையாக அல்லாஹ் வச்சிருக்கிற அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தில் உள்ளது. ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, எதுக்கு தெரியுமா மன்னிப்பு கேட்கிறோம்? யா அல்லாஹ், இது வெறும் ரொம்ப லேசா வெளியே போகுது, இதுக்கு மட்டும் என் வாழ்க்கையில நன்றி தெரிவித்தாலும் என்னால நன்றி தெரிவிக்க இயலாது என்று மன்னிச்சுக் கொள்வாயாக. யூரின் பாஸ் பண்றதுடைய பரக்கத், யூரின் பாஸ் பண்றதுடைய நிஅமத், யூரின் பாஸ் ஆவறதுடைய ப்ராசஸ், அதனுடைய ரியாலிட்டி, அதனுடைய வேல்யூனை நாங்கள் விளங்கணும்டா கிழமையில ஒரு நாள் கொஞ்சம் கிட்னி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க.
டயாலிசிஸ் செய்யக்கூடிய ஆட்களை பற்றி கேளுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, தண்ணி குடிக்கிறதுடைய இன்பம் என்னன்னு சொல்லி. தண்ணி நல்ல தாகம். பாப்பக்கு தண்ணி தாகம், உம்மக்கு தண்ணி தாகம். பிள்ளைகள் தண்ணி கொடுக்க மாட்டாது. ஏன் தெரியுமா காரணம்? நீங்க தண்ணியை கூட குடிச்சா நாங்க ஹாஸ்பிட்டல் பில் கூட கட்டணும். கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டே இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டே இருக்குது. யூரின் ப்ராசஸ் ஆகிக்கொண்டு, யூரின் சுப்ஹானல்லாஹ், யூரின் பேக் நிறைஞ்சு கொண்டே இருக்குது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை பாவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதா? இதுதான் தக்வா. இதுதான் தக்வா. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு உயர்ந்த குடும்பத்து குழந்தை, செல்வ செழிப்பில் வாழ்ற குழந்தை, எல்லா வகையான வசதியும் நிறைந்த குடும்பம். ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு வைத்தியர் எழுதியிருக்கிறார், குழந்தைய தாய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டா. ஹாஸ்பிட்டலே நிற்குது, பெரிய ஒரு எதிர்பார்ப்புல ஒரு ராஜ குடும்பத்து குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி. குழந்தை கிடைத்து விட்டது, நல்ல ஒரு குழந்தை, அங்க சம்பூர்ணமான குழந்தை, எல்லாமே பரிபூர்ணத்துவம் பெற்ற குழந்தை பிறந்திருக்குது. குதூகலம், சந்தோஷம், எல்லா இடத்திலையும் ஸ்வீட் பங்குறாங்க, எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றாங்க. பூமாலைகள் நிறையுது. 2 நாளைக்கு பிறகு டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டும். அட்மிட் ஆனது தாய், டிஸ்சார்ஜ் பண்றது 2 பேரை. குழந்தையையும் டிஸ்சார்ஜ் பண்ணணும், உம்மாவையும் டிஸ்சார்ஜ் பண்ணணும். தாயை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு டாக்டர் வேற, அவ பெரிய ஆட்களுக்குரிய அடல்ட்ஸுக்குரிய டாக்டர் பார்த்து போட்டு அவக்கு டிஸ்சார்ஜ் எழுதிட்டாங்க. குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ற டாக்டர் ஒரு குழந்தைகளுக்கு பிரத்யேகமான ஸ்பெஷலிஸ்ட். அவர் எங்க எல்லாருடைய குழந்தைகளையும் டிஸ்சார்ஜ் பண்ணக்களையும் அப்படித்தான் ப்ராசஸ். அவர் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முந்தி தாயிட்ட 3 கேள்வி கேட்பாரு. புள்ள தூங்குதா, புள்ள அழுகுதா, புள்ளைக்கு மோஷன் பெய்த்துச்சுதா, புள்ள யூரின் பாஸ் பண்ணுதா, இதெல்லாம் கேட்பாங்க. எல்லாம் ஓன்னு சொன்னா ரைட், நீங்க பத்திரமா போங்க, எல்லாம் நல்லா நடக்கட்டும் என்று விஷ் பண்ணி அனுப்பிடுவாங்க. இல்ல டாக்டர், 2 நாள் ஆச்சு புள்ள பிறந்து, புள்ளைக்கு மோஷன் போகுதில்லை, புள்ளைக்கு யூரின் பாஸ் ஆவதில்லைண்டா, டாக்டர் சொல்வார் இன்னும் 2 நாள் நிற்க வேண்டி வரும். அது போனதுக்கு பிறகுத்தான் போகணும். டாக்டர் போயிட்டு பார்த்துட்டு சொன்னார், இல்லை இந்த பிள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணேலா, பிள்ளைக்கு மோஷன் போகுதில்லை, கொஞ்சம் டைம் தாங்க, நாங்க இன்னும் 2 நாள் பார்ப்போம். தலைகீழாக மறுபக்கம் திரும்புது. கடைசிக்கு பார்த்தா அந்த புள்ள, பிறந்த புள்ள எல்லாம் அங்க சம்பூர்ணம். கண் பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசு, எல்லாம் எல்லாம். ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன குறைன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு மோஷன் போறதுக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செஞ்சில்லை. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம், இன்றைக்கு இருக்கிற மெடிசின் உலகத்தில் இதுவரைக்கும் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கப்பட இல்லை. அப்படி ஒரு புள்ள பிறந்தா என்ன செய்யணும்? நடு வயிற்றுல ஒரு ஓட்டை போட்டு பார்மசியில போயிட்டு கேட்டா அதுக்கு இங்கேயும் பேக்ஸ் இருக்குது, அது ஃபில் ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனா எங்கட உள்ளுக்கு இருக்கிற பேக், உள்ளுக்கு இருக்கிற பை, அந்த அது ஃபில் ஆனா சென்சர்ல எங்களுக்கு விளங்கிடும் நாங்க மோஷனுக்கு போகணும். ஆனா அங்க சென்சர் வேலை செய்யாது. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். இப்படியெல்லாம் அல்லாஹ் எங்கள் அழகா படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவனுக்கு எல்லா புகழும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை பயப்படுவது என்பது ஒரு அதிகாரிக்கு பயப்படுற பயம் அல்ல. அல்லாஹுக்கு பயம் என்றது, அல்லாஹ் இவ்வளவெல்லாம் எனக்கு தந்ததுக்கு பிறகு அவனுக்கு நான் மாறு செய்வது என்பது எவ்வளவு தூரத்துக்கு நல்லம். அப்படியெல்லாம் செஞ்சா நான் ஒரு மனிதனா? அப்படியெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட சொல்லேலுமா என்ன மன்னித்துக் கொண்டு சொல்லி? இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் மண்டாடுவது எப்படி? அப்பே அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான் அர் ரஹீம்
நான் இரக்கமுடையவன், நான் கருணையுடையவன், நான் அன்புடையவன், நீ என்ன விட்டு விடாத, எனக்கு தவா, நான் உன்னை அணைத்துக் கொள்றேன், நீ உன்னை சேர்த்துக் கொள்றேன். மாலிகி யௌமித்தீன், உன்னை மறந்துடாதே. நீ உலகத்தில் அனுபவித்த எல்லாத்துக்கும் நாளை கியாமத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நாளை கியாமத்துடைய நாளையில எல்லா வகையான அருட்கொடைகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும், கேள்வி கணக்கு கேட்கப்படும், பதில் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை, அருட்கொடைகளை பாவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத நல்லடியார்களாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் உலகத்துக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நீ தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, நிஅமத்துகளை முறையாக பாவித்து உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றுக்கொண்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கையை மனமாக்கினது போல மௌத்தையும் மனமாக்கி வைப்பாயாக. கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. கேவலமான மௌத்தை விட்டும் பாதுகாத்திடுவாயாக. எங்களுடைய குழந்தைகளை கொண்டு எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக. யா அல்லாஹ், குழந்தைகளை கொண்டு கண்களை குளிர வைப்பாயாக. குழந்தைகளை கொண்டு முகத்தில் மானத்தில் சாயத்தை புசிடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை கொண்டு கண்ணியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.